அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறினார் மஹிந்த. விரைவில் நடைமுறையாகும் புதிய விதிமுறை, அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. விவசாயிகளுக்கு சென்றடைந்த பெருந்தொகை பணம் வெளியாகியுள்ள தகவல். 9 மாத கால பகுதியில் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் இறக்குமதி. தேரர் ஒருவர் கைது, அம்பலமான மோசடி. வீட்டை விட்டு வெளியேறிய மஹிந்த கூறிய விடயம், எதிர்கால அரசியல் குறித்தும் பதில். யாழில் இளம் குடும்பஸ்தர் மீது வாள்வெட்டு தாக்குதல். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் விபத்து, பலர் வைத்தியசாலையில். பிரான்சில் புதிய அரசு பதவியேற்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். வீடுகளுக்கு தீ, ஹெலிகாப்டரில் தொங்கிய உயிர் தப்பிய அமைச்சர்கள், வைரலாகும் வீடியோ. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். சற்று முன்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தங்காளியில் உள்ள கார்டன் இல்லத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனிவரும் நாட்களில் அங்கிருந்து தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி உத்தியோகபூர்வ இல்லங்களில் வசிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் இது இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரி மற்றும் சந்திரிகா ஆகியோர் ஏற்கனவே தங்களுடைய இல்லங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தற்போது விஜயராம அரச இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு விரைவில் புதிய விதிமுறை விதிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர், இந்த விதிமுறை 6 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து எல்லை தாண்டிய பயணங்களை மேற்கொள்ளும் பேருந்துகள் மற்றும் வேன்கள் பயணத்திற்கு முன் வாகன ஆய்வு சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவை பெரிய அளவிலான சோதனைகள் அல்ல, ஆனால் சில்லுகள், கண்ணாடிகள் மற்றும் தடுப்புகளின் நிலை போன்ற ஆய்வுகள். மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்களும் பயணத்திற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு இந்த ஆய்வை நடத்தி தேவையான சான்றிதழை பெற வேண்டும். புதிய சட்டத்தின் கீழ் இது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ரட்நாயக்க கூறியுள்ளார். அத்துடன் அத்தகைய வாகனங்களில் ஓய்வு சுற்றுலாக்களில் ஈடுபடும் பொதுமக்கள் பயணத்துக்கு முன் வாகனம் தேவையான ஆய்வுகளுக்கு உட்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை தேவையான விதிமுறைகள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயிர் சேதத்திற்கு இழப்பீடாக 1640 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நெல், சோளம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் சோயா பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்காகவே 95,128 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்ட 79,602 விவசாயிகளுக்கு விவசாய காப்பீட்டு இழப்பீடாக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம், கனமழை, வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களால் சேதமடைந்த பயிர்களுக்கும் நோய்கள், பூச்சிகள் மற்றும் காட்டு யானை சேதம் போன்றவற்றால் சேதமடைந்த பயிர்களுக்கும் காப்புறுதி தொகை வழங்கப்படுகிறது. அத்துடன் விவசாயிகளிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்காமல் பயிர் சேதத்திற்கான இழப்பீட்டை அரசாங்கமே ஏற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரை மொத்தம் 2,26,000 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க நிதி பற்றிய குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1,54,537 வாகனங்கள் ஏற்கனவே சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட வாகனங்களில் 98,923 மோட்டார் சைக்கிள்கள், 40,323 மோட்டார் வாகனங்கள், 9,025 முச்சக்கர வண்டிகள், 5,368 வணிக வாகனங்கள் மற்றும் 898 வேன்கள்,
மற்றும் பேருந்துகள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுங்க திணைக்களம் ரூபாய் 429 பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது. இந்த காலகட்டத்தில் வாகன இறக்குமதிக்காக 30,594 கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு 1,491 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அந்த குழு மேலும் தெரிவித்துள்ளது. ராகமையைச் சேர்ந்த 43 வயதுடைய தேரர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. போலி எண் தகடுகளுடன் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த காரை தற்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து நடந்த விசாரணையில் அதன் எண் தகடுகள் போலியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கார் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எங்களை போகச் சொன்னார்கள், எனவே நாம் போகின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது விஜயராம இல்லத்தில் இருந்து இன்று வெளியேறும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கூறுவதற்கு ஏதேனும் கருத்து உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அப்போது அதற்கு பதிலளித்த மஹிந்த, சொல்வதற்கு என்ன உள்ளது, எங்களை போகச் சொன்னார்கள், நாம் செல்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்கால அரசியல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அரசியலை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என மஹிந்த ராஜபக்ச பதிலளித்துள்ளார். யாழில் குடும்பஸ்தர் ஒருவர் இனம் தெரியாத நபர்களினால் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளார். குறித்த சம்பவம் குறும்பஞ்செட்டி தெல்லிப்பளை வைத்தியசாலை வீதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான தர்மராசா தினேஷ்குமார் வயது 32 என்பவரே இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளார். 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 6 பேர் கொண்ட குழு இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த வாழ்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டுவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக பலாலி காவல்துறையினர் தெரிவித்தனர். வாழ்வெட்டில் படுகாயமடைந்தவர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பலாலி காவல்துறையினர் மற்றும் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பதுளை பிரதான வீதியில் இன்று 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெல்மடுல்லவிலிருந்து பலாங்குடை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும், பலாங்குடையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றொரு பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் புதிய அரசு பதவியேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதனிடையே பிரான்சின் மேற்கு ரென்ஸ் பகுதியில் பேருந்து ஒன்றுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததை அடுத்து பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிரான்ஸ் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 80,000 போலீசார்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் புர்னோ தெரிவித்துள்ளார். போராட்டத்துக்கு யாரும் தலைமை தாங்காமலேயே நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பிரான்ஸ் நாட்டில் பதற்றமான சூழல் நிலவுவதனால் போராட்டங்களில் ஈடுபட்டதாக இதுவரைக்கும் 200 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முக்கிய பகுதிகளில் மக்கள் கூட்டமாக கூடுவதை தடுத்த போலீசார் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல், வேலைவாய்ப்பின்மை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேபாள அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு முடக்கியது போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் நேபாளத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டுமென்ற கோரிக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை தடுக்க முற்பட்டதனால் ஏற்பட்ட கலவரத்தினால் பாராளுமன்ற, பிரதமர், ஜனாதிபதி வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. கலவரம் தீவிரமானதால் ஜனாதிபதி ராம்சந்திரா பவுடல், பிரதமர் KP சர்மா ஒலி உட்பட பல தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். போராட்டம் மற்றும் கலவரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் 7,000 கைதிகள் தப்பிச் சென்றனர். இந்நிலையில் போராட்டக்காரர்கள் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைத்தனர். நேபாள வீதிகள் எங்கும்
பற்றி எறிவதாக காணப்படுகின்றது. தகவல் அறிந்து விரைந்த ராணுவம் ஹெலிகாப்டரில் அங்கு சென்று கயிறுகளை வீசியது. கயிறுகளை பிடித்துக் கொண்டு அமைச்சர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிர் தப்பிய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. நேபாளம் முழுவதும் பற்றி எறியும் காணொளிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.